வெளிநாடுகள்ல கிட்னாப்பிங் சர்வசாதாரணமா நடக்குதுன்னு சொன்னா உங்களால் நம்பவும் முடியுது. ஏன்னா வெளிநாடுகள்லாம் பொதுமக்கள் முன்னாடியே ஒருத்தர் இன்னொருத்தர் கடத்துற சம்பவம்லாம் அசால்ட்டா நடக்குது. இதே போலதான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல கிட்னாப்பிங் பண்ண அதே சமயத்துல கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ண சில காட்சிகளை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ தான், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லேட் நைட்ல யாரோ ஒரு பெண் அழுதுகிட்டே பயங்கர சத்தமா கத்திக்கிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்களோட வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. இது எல்லாமே அந்த டோர்ல பொருத்தப்பட்ட கேமரால கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு யாரோ ஒருத்தர் இந்த பெண்ணை அடிச்சு வலுக்கட்டாம இழுத்துட்டு போறது இதுல நல்லாவே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த பெண்ணும் ஹெல்ப் மீன்னு சொல்லி கண்டினியூஸா கத்திக்கிட்டே போயிருக்காங்க. இந்த வீட்டு ஓனரோ ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஃபுட்டேஜை போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. போலீஸும் இந்த நபரை கைது பண்ணப்பதான் தெரிஞ்சிருக்கு. இந்த நபருடைய பெயர் ராபர்ட் மெண்டிஸ்ங்கிறதையும் அந்த பெண்ணுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாவே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நபரோ அன்னைக்கு எல்லையை மீறி இருக்காரு. ஒரு பைக் ரைடரோட பைக்ல பொருத்தப்பட்ட கேமரால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. அந்த பெண்ணு பயங்கர பயத்தோட வர மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. பைக் வச்சு நின்னுகிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட அந்த பெண் உதவி கேட்டிருக்காங்க. உடனே அவரு என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த நபரும் எவ்வளவோ பேசி பார்த்திருக்காரு. ஆனா கடைசியில அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காரு. அந்த பெண் ரொம்பவே பயந்து போனதும் சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. நீங்க இந்த இடத்துல இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு அந்த பெண் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. You can go, okay? Go. டோக்கியோல ராபர்ட்ங்கிற ஒரு நபர் சோஷியல் மீடியா வெப்சைட்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போதைக்கு அந்த ரோட்ல பயத்தோட ஒரு பெண் போறத அவர் நோட் பண்றாரு. அப்போதைக்கு அந்த பெண்ணை தெரிஞ்ச மாதிரி அந்த பெண் கிட்ட போய் நீ இந்த இடத்துல என்ன பண்றன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பெண்ணுமே இந்த நபரை தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத உடனே பார்த்தா அந்த பெண் கூட வந்தவர் சம்மந்தமே இல்லாத மாதிரி போய்கிட்டே இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த பெண் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நபர் இந்த பெண்ணை மிரட்டி கூட்டிக்கிட்டு போறதாவும் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துறீங்கன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட இந்த பெண் நன்றி சொல்லியிருக்காங்க. ஒரு வெட்டினரி கிளினிக்கு டாக கூட வந்த ஒரு பெண் ரொம்ப நேரமா தயங்கி நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, சீக்கிரட்டா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருக்குமே அது புரியல. அதன் பிறகு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு சின்ன வெள்ளை பேப்பரை கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர்ல என் பாய் ஃப்ரெண்ட் என்ன மிரட்டுறான், அவன் கையில கன் இருக்கு, உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பேப்பர்ல எழுதி இருந்திருக்காங்க. சைலண்டா அந்த கிளினிக்ல வேலை பார்க்கக்கூடியவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த நபரை புடிச்சு கொடுத்துருக்காங்க. போலீஸும் அந்த நபரை அந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு பெண்ணை கடத்துறதுக்காக ஒரு கார்ல சில பேர் பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மெக்சிகோ நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் கடையில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த பெண் அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருக்கக்கூடிய அந்த பெண் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிருக்காங்க. கார் டோர் ஓபன்ல இருக்கு, இந்த பெண்ணும் நடந்து போறாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல கிட்னாப்பிங் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த பெண் உடனடியா அந்த பெண்ணை போய் அந்த இடத்துல காப்பாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட டைமிங்ல போய் அந்த பெண் அந்த கேர்ளை காப்பாத்திருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருக்கக்கூடிய இந்த பெண் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்திருந்தாலும் இந்த பெண்ணை அவங்க கண்டிப்பா கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. புளோரிடால ஒரு அப்பா தன்னுடைய 2 பசங்களை அவுட்டிங் கூட்டிட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய 2 பசங்களும் மிஸ்ஸிங். ஆனா சந்தேகப்படக்கூடிய ஒரு ட்ரக் தான் அந்த இடத்துல போயிருக்கு. நடந்தது எல்லாத்தையுமே உடனடியா போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. போலீஸும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கை பயங்கர ஃபாஸ்டா சேஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. ட்ரக் டிரைவரும் ஒரு வழியா ட்ரக்கை நிறுத்திட்டாரு. அந்த ட்ரக்குக்குள்ள 2 சின்ன பசங்களும் இருந்திருக்காங்க. ஆனா அந்த ட்ரக் டிரைவரும் அந்த பசங்க என்னுடைய பசங்க தான் சொல்லி கண்டினியூஸா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த பசங்கள்ட்ட இதுவும் அப்பாவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ட்ரக் டிரைவரும் பயங்கரமா மிரட்டி அந்த பசங்களை அடிச்சு அந்த இடத்தை துன்புறுத்தி இருக்காரு. ஆனா அந்த பசங்களும் இது அப்பவே கிடையாது, என்ன கடத்திக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனடியா இந்த ட்ரக் டிரைவரை அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு ஹோம் ஓனரோட டோர்பெல் கேமரால ரெக்கார்ட் செய்யப்பட்ட காட்சி தான் இது. இந்த வீடியோல ஒரு சின்ன பெண் டோருக்கு வெளியில நின்னுகிட்டு என்ன காப்பாத்துங்க டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டினியூஸா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. 7 வயதான அந்த சின்ன பெண் குழந்தை ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு பாபுங்கிற ஒரு வகையான காட்டு பூனையை பார்த்துட்டு பயந்துகிட்டு இந்த வீட்டுக்கு ஓடி வந்து உதவி கேட்டிருக்காங்க. இந்த வீட்டு ஓனரும் அந்த வீட்டுல இல்ல, ஆனா டோர்பெல் கேமரா வழியால அவங்க பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரம் அதே இடத்துல இருமா, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த டோர்பெல் கேமரா ஸ்பீக்கர் மூலமா அவங்க பேசியிருக்காங்க.
I'll be home in 1 minute, sweetie. Just stay right there. இதுல அந்த ஹோம் ஓனர் சொன்ன மாதிரி கார்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த பாப் கேட்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்கு. அதன் பிறகு அந்த வீட்டு ஓனருக்கு இந்த சின்ன பெண் நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்காங்க. It's fine. Just stay there, okay? We're literally turning the corner where AJ's is. லேட் நைட்ல யாரோ ஒரு பெண் அழுதுகிட்டே பயங்கர சத்தமா கத்திக்கிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்களோட வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. அதிகாலை 3:55 மணிக்கு மேல ஒரு பெண் ஒருத்தவங்களோட வீட்டுல போய் டோரை பயங்கரமா தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கர பயத்தோட அந்த டோரை பயங்கரமா தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாமே அந்த டோர்ல பொருத்தப்பட்ட கேமரால கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா ஒரு கார் அந்த இடத்துல வந்திருக்கு. அதிகாலை வாக்கிங் போயிட்டு இருந்த இந்த பொண்ணை ஒரு கார்ல ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. கடைசியில அந்த கார் இவங்களுக்கு பக்கத்துல வந்ததுனால பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. இந்த வீட்டு ஓனரும் ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்ல. அந்த கார்ல வந்தவங்களும் ரொம்ப நேரமா அந்த இடத்துல நிற்கல, உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்காங்க.